மின்விரிதால் விரிப்போம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட நிரல்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட வரிகள் ஆகியவற்றை கொன்ற தொடரை நாம் ரேஞ்ச் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். ரேஞ்ச் என்றாலும், டேபிள் என்றாலும், அரே என்றாலும் எக்ஸலில் ஒரே பொருளையே தருகின்றது. ஆனால் பலவிதமான பயன்பாடுகள் வித்தியாசப்படுகின்றன. ரேஞ்ச் என்றால் தொடர் என்று அழைக்கின்றோம் தமிழில். டேபிள் பட்டியல், அரே என்பதை அணி என்று சொல்கின்றோம். மூன்றுமே ஒன்றுக்கு மேற்பட்ட என்ற பொருளை தருகின்றது. நாம் இன்று காண இருப்பது அணிகள், அரேஸ். இது அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு வசதி என்று சொல்லலாம். ஆனால் மிகவும் பயனுள்ள, அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த ஒரு பகுதி. இந்த அரேஸை பற்றி, அணிகளை பற்றி 3 பகுதிகளாக நாம் பிரித்து பேச இருக்கிறோம். முதலில் அணிகளை பற்றிய அறிமுகம், அதற்கு பின்பாடு அணி சூத்திரங்கள், அதாவது அரே ஃபார்முலாஸ் எப்படி உள்ளிடுவது என்று பார்க்க இருக்கிறோம். அதன் பின்பாக அணி சார்புகள், அணி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பயன்படுகின்றது என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது அணி என்பதை பற்றி பார்க்கிறோம். அணிகள் என்று அழைக்கப்படுபவை ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புடைய அறைகளை கொண்டது அணிகள் என்று அழைக்கிறோம். அரசியலில் கூட கூட்டணி என்று சொல்கின்றோம். ஆக அணி என்பது ஒன்று சேர்ந்து இருப்பது. உதாரணமாக இப்பொழுது இங்கே 1, 2, 3, 4, 5 என்று 5 எண்களை உள்ளிடுகின்றேன். இதை மொத்தமாக சேமிக்கிறது, மொத்தமாக இப்படி நம்ம தேர்ந்தெடுப்பதை ரேஞ்ச் அல்லது தொடர், இது ஒரு தொடர்ச்சியான ஒரு தேர்ந்தெடுப்பு என்று நாம் சொல்கின்றோம். சரி, அல்லது 2, 3, 4, 5 இப்படி நம்ம வரிகளில் தேர்ந்தெடுத்தாலும் சரி, அல்லது நிறைகளில் தேர்ந்தெடுத்தாலோ, அல்லது நிறைகள், நிரல்கள் மொத்தம் நாம் தேர்ந்தெடுத்தாலும் அவற்றை நாம் ரேஞ்ச் என்று அழைக்கிறோம். இதை நாம் பட்டியலாக்க முடியும். பட்டியலுக்கென்று தனியான வசதி இருக்கிறது. அதை நாம் பிற்பாடு பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது அணிகள். சரி, எப்படி ஒரு அணிகை உள்ளே இடுவது என்று பார்ப்போம். அணி எனப்படுவது ஒட்டுமொத்தமாக நாம் கண்டாலும் அதை எக்ஸல் தனித்தனியாக பிரித்து பார்க்கிறது. இதுதான் அதனுடைய முக்கியமான வசதி. அணியை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று நீங்கள் கேட்டீர்களானால், அணி எனப்படுவது எப்பொழுதுமே ஒன்று கூடியே தான் இருக்கும். ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற ஒரு மதிப்பீடு. அந்த மதிப்புகளை எக்ஸல் ஆனது தனித்தனி செல்களில் உள்ளிடுகிறது என்பதுதான் அதன் மிகச்சிறப்பான ஒரு அம்சம். இப்பொழுது அணியை எப்படி உள்ளிடுவது என்று காண்போம். அணியை எவ்வாறு உள்ளிடுவது என்பதை காண்பதற்கு முன்பாக ஒரே சூத்திரத்தை பல அறைகளில் எவ்வாறு நிரப்புவது என்பதை முதலில் தெரிந்து கொண்டமே ஆனால், அதன் பின்பாக மற்ற அணியை எவ்வாறு உள்ளிடுவது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் நாம் ஒரு மதிப்பை ஒரு அறையில் எவ்வாறு இடுவது என்பதை பார்த்தோமேயானால், அதன் பிறகு ஒரே மதிப்பை பல அறைகளில் எவ்வாறு இடுவது என்பதை காண்போம். அதன் பின்பாக பல அறைகளில் ஒரு அணியை எவ்வாறு இடுவது என்று பார்ப்போம். 3 விதமாக பார்க்க போகிறோம். பாருங்கள், என்னுடைய பெயரை நான் இங்கே தட்டச்சு செய்திருக்கிறேன். இது ஒரு அறையில் ஒரு மதிப்பை இடுகின்றோம். இதே மதிப்பை பல அறைகளில் நான் இட வேண்டுமே ஆனால் சில வழிகள் இருக்கின்றன எக்ஸல்ல. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த மதிப்பை நான் இங்கே Ctrl+C காப்பி செய்துவிட்டு இந்த இடத்தில் பேஸ்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? Ctrl+V போட்டால் சில இடங்களில் என்னுடைய பெயர் இப்பொழுது வந்துவிட்டது. அதற்கு பதிலாக இடும் பொழுதே ஒரே ஒரு முறை மட்டும் இட்டு, ஆனால் அத்தனை அறைகளிலும் நிரப்புவதற்கு என்று எக்ஸலில் ஒரு வழி இருக்கிறது. அதுதான் Ctrl+Enter. உதாரணமாக எந்த இடத்தில் என்னுடைய மதிப்புகள் வர வேண்டுமோ அந்த தொடர், அந்த ரேஞ்ச், அந்த இடத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கொண்டு இப்பொழுது என்னுடைய பெயரை தட்டச்சு செய்கிறேன். இப்பொழுது Ctrl+Enter அடித்தால் அத்தனை அறைகளிலும் என்னுடைய பெயர் உள்ளீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு மதிப்பை அல்லது ஒரு சூத்திரத்தை பல அறைகளில் இடுவதற்கு Ctrl+Enter எனும் ஷார்ட்கட் கீ என்ற குறுக்குவழியை நாம் பயன்படுத்துகின்றோம். இது நாம் பல விஷயங்களுக்கு, ஒரு எண்ணை உள்ளிடுவதற்கும் இதே விஷயத்தை பயன்படுத்த முடியும். உதாரணமாக அத்தனை அறைகளையும் எடுத்துக்கொண்டு நான் இப்பொழுது 50 என்ற எண்ணை உள்ளிடுகிறேன். Ctrl+Enter.
இதே மாதிரி சூத்திரத்தை பயன்படுத்தலாமா? நிச்சயமாக சூத்திரத்தையும் பயன்படுத்த முடியும். உதாரணமாக 1 2 3 4, இன்னொரு ஒரு வரியில் 1 2 3 4 என்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது மொத்தமாக இந்த அறைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு இப்பொழுது நான் என்ன செய்கின்றேன் என்றால், இந்த அறை மதிப்பு இப்பொழுது ஒரு சூத்திரத்தை உள்ளிடப் போகின்றேன். C19 × C20, C19 பெருக்கல் C20, அதாவது சமன்பாடு C19 பெருக்கல் C20. இப்பொழுது கண்ட்ரோல் என்டர் என்று அடித்தால் அத்தனை அறைகளிலும் அதற்குண்டான சூத்திரங்கள் மிக இனிமையாக, மிக அழகாக எக்ஸல் உள்ளிடுகின்றது. என்ன ஒரு அருமையான வசதி என்பதை நாம் கண்டுகொண்டோம் அல்லவா? ஆக ஒரே மதிப்பை பல இடங்களில் நிரப்புவதற்கு நாம் பயன்படுத்துகின்ற முறை கண்ட்ரோல் என்டர். இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். எந்த இடத்தில் நிரப்ப வேண்டுமோ அந்த இடத்தை முதலில் தேர்ந்தெடுத்து கொண்டு அதன் பிறகாக நாம் மதிப்புகளை உள்ளிட வேண்டும். ஒரு முறை மட்டும். உதாரணமாக 50 என்ற எண்ணை ஒரு முறை மட்டும் உள்ளிடுகின்றோம். உள்ளிடும் பொழுது என்டர் பட்டனை அழுத்தாமல் கண்ட்ரோல் என்டர் அதை நாம் அழுத்துகின்றோம். அப்பொழுது அனைத்து அறைகளிலும் 50 என்ற எண் உள்ளீடு செய்யப்படுகிறது. ஆக இந்த கண்ட்ரோல் என்டர் அந்த பொத்தான்களை அழுத்துவதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது, எந்த இடத்தில் நிரப்ப வேண்டுமோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். சரி, இப்போது மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது அணி. இப்போது அணிகளை எவ்வாறு உள்ளிடுவது என்பதை காண்போம். அணி எனப்படுவது ஒன்றுக்கு மேற்கொண்ட மதிப்புகளை கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அணிக்குள் ஒரு மதிப்பும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகளும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட நிரல்களும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைகளும் இருக்கலாம், நிரல்களும் நிறைகளும் இணைந்தும் இருக்கலாம். ஆக அணி எனப்படுவது ஒரு கூட்டமைப்பு என்று பார்த்தோம். ஆக ஒரே ஒரு அணியை பல அறைகளில் எவ்வாறு உள்ளிடுவது என்பதுதான் அணிகளை எவ்வாறு இடுவது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு அணியை எப்படி உள்ளிடுவது என்று நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். 1 2 3 என்ற 3 மதிப்புகள் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். ஒரு அணியில் ஒரு செட், ஒரு அணியில் 3 மதிப்புகள் இருக்கின்றன. 1 2 3. அதை எப்படி உள்ளிடுவது என்று காணும் பொழுது, நாம் எந்த இடத்தில் அந்த அணியை நிரப்ப வேண்டுமோ அந்த இடத்தை முதலில் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதன் பின்பாக அணியை உள்ளிடுவது என்பது ஒரு சூத்திரத்தை உள்ளிடுவது போல. ஆக நாம் இப்பொழுது ஒரு அணியை உள்ளிடும் பொழுது சூத்திரத்தை எவ்வாறு உள்ளிடுவோமோ அதே போல் சமன்பாடு ஈக்குவல் டு போட்டுவிட்டு அணிகளுக்கு என்று ஒரு முக்கியமான அடைப்புக்குறி இருக்கிறது. அணிகளை வேற்றுமைப்படுத்தி காட்டுவதற்கென்று, அணிகளை வேறுபடுத்தி காட்டுவதற்கென்று, மற்ற மதிப்புகளிலிருந்து அணிகளை வேறுபடுத்தி காட்டுவதற்கென்று ஒரு அடைப்புக்குறி இருக்கிறது. அதற்தான் கேர்லி பிராக்கெட் என்று அழைக்கப்படுகின்ற வளைவு அடைப்புக்குறி. இங்கே பாருங்கள், இதுதான் கேர்லி பிராக்கெட். ஸோ இப்போ பாருங்கள், 1, 2, 3. ஆக அடைப்புக்குறிக்குள், வளைவு அடைப்புக்குறிக்குள் 1 2 3 என்று இட்டு அணிகளை நான் உள்ளிடுகின்றேன் என்று எக்ஸலுக்கு நான் தெரியப்படுத்துவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். இந்த 3 பொத்தான்களையும் ஒரு சேர அழுத்தும் பொழுது நான் எக்ஸலுக்கு நான் இப்பொழுது உள்ளிடுவது சாதாரண மதிப்பல்ல, நான் உள்ளிடுவது ஒரு அணி ஆகும் என்று நான் எக்ஸலுக்கு கட்டளையிடுகின்றேன். ஆக கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் ஆகிய 3 பொத்தான்களையும் ஒரு சேர அழுத்தும் பொழுது 1 2 3 என்று தனித்தனி அறைகளில் மதிப்பீடு இடப்படுகின்றது. இது அணிகளை எவ்வாறு உள்ளிடுவது என்று நாம் காண்கிறோம். அவ்வாறு பார்க்கும் பொழுது அணிகளை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு அணி ஃபார்முலா அல்லது ஒரு அரே என்று உள்ளே நாம் உள்ளிடும் பொழுது நாம் இங்கே பார்க்கிறோம் ஈக்குவல் டு அல்லது சமன்பாடு அடைப்புக்குறி 1 2 3 என்று இட்டுவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அடித்த மறு வினாடியே நாம் இங்கே பார்க்கலாம் எவ்வாறு எக்ஸல் தானாகவே ஒரு வளைவு அடைப்புக்குறியை இடுகின்றது என்று. இந்த தானாக இடப்படும் வளைவு அடைப்புக்குறியை நாம் இட முடியாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் ஆகிய 3 பொத்தான்களையும் ஒரு சேர அழுத்தும் போது எக்ஸல் அதுவாகவே இந்த வளைவு அடைப்புக்குறியீடை உள்ளிடுகின்றது.
உள்ளிருக்கும் வளைவு அடைப்பு குறியீடு நாம் இட்டது, வெளியில் இருக்கும் அடைப்பு குறியீடு எக்ஸல் இட்டது. இப்பொழுது நிறைகளில் எவ்வாறு இதே எண்களை உள்ளிடுவது என்று பார்ப்போம். நிரல்களில் எவ்வாறு உள்ளிடுவது என்று இப்பொழுது பார்த்தோம். 1, 2, 3 என்று 3 நிரல்களில் உள்ளிடப்பட்டிருக்கிறது. 1, 2, 3 என்பதை 3 நிறைகளில் எவ்வாறு உள்ளிடுவது என்று பார்க்க வேண்டுமென்றால் 3 நிறைகளை நாம் 3 வரிகளை இவ்வாறு தேர்ந்தெடுத்து கொண்டோம். இப்பொழுது நான் 1, 2, 3 என்று இடும் பொழுது இதை நான் வரிகள் என்று எக்ஸலுக்கு நான் சொல்ல வேண்டும். அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு என்ன என்றால் செமிகோலன், அரை அடைப்பு. ஸோ 1 செமிகோலன் 2 செமிகோலன் 3. இப்பொழுது வளைவு அடைப்பு குறியீடை முடித்துவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் என்று அடித்தால் வரிகளில் 1, 2, 3 என்று இடப்படுகிறது. இப்பொழுது நிரல்கள் மற்றும் நிறைகள் இரண்டிலும் எவ்வாறு அணிகளை உள்ளிடுவது என்று பார்ப்போம். உதாரணமாக 1, 2, 3 ராஜா, கிரி, ராமன் இவர்களின் மதிப்பெண்கள் 40, 50, 60 என்று வைத்துக்கொள்வோம். இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு மதிப்பாக ஒரே ஒரு அணியில் இதை நான் சேமித்து வைக்க ஆசைப்படுகின்றேன் என்றால் எவ்வாறு இதை உள்ளிடுவது என்று பார்ப்போம். இப்பொழுது இந்த மொத்தமாக இந்த இட வேண்டிய இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம். இதுதான் மிக முக்கியம். அணிகளை உள்ளிடுவதற்கு முன்பாக எந்த இடத்தில் அந்த அணி இடப்பட போகின்றதோ அந்த இடத்தை முதலில் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இடம் பிடிச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ முதலில் இடம் பிடித்து கொண்டு அதன் பின்பாக சூத்திரத்தை உள்ளிடுகின்றோம். எவ்வாறு இந்த சூத்திரத்தை உள்ளிடுகின்றோம் என்று பாருங்கள். 1, கமா, நன்றாக யோசியுங்கள். கமா என்று போட்டால் நிரல்கள் என்று அர்த்தம், செமிகோலன் போட்டால் வரிகள் என்று அர்த்தம். இப்பொழுது பாருங்கள். 1, கமா, ராஜா. ராஜா என்பது எழுத்து என்பதால் அதை டபுள் கோட்ஸ் அதற்குள் உள்ளிடுகின்றோம். அடுத்ததாக எண் 40. இப்போது அடுத்த வரிக்கு செல்ல வேண்டும். எனவே செமிகோலன். 2, கமா, கிரி 50. மூன்றாவது வரி 3, கமா, ராமன், கமா 60. ஆக ஒரு அடைப்புக்குறிக்குள் மொத்த தரவு, மொத்த டேட்டா, மொத்த தரவையும் ஒரே வரியில் ஒரு அணிக்குண்டான மொத்த மதிப்பையும் நான் ஒரே அணியில் நான் இப்பொழுது உள்ளிடப் போகின்றேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். எவ்வளோ அருமையாக ஒரு அணியை எக்ஸல் உள்ளிடுகின்றது என்பதை நாம் இப்பொழுது கண்கூடாக பார்க்கிறோம். ஆக ஒரு அணியை எவ்வாறு உள்ளிடுவது என்பதை பற்றி இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் அணி சூத்திரக்கத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, எங்கே பயன்படுத்துகின்றோம், அணி சார்புகளை எங்கே பயன்படுத்துகின்றோம் என்று விரிவாக காண்போம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரத்னகிரி. நன்றி.